நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன போனா அப்பாவை இன்னும் காணோம். நம்ம பிளான் ஃப்ளாப் ஆயிருமோ? ஏய் வந்துடுவாங்க. அப்பாவே வந்துட்டாரு பாரு. பரவாயில்லையே, இன்னைக்கு உங்க பாட்டி விதவிதமா சமைச்சு விருந்தே வச்சிருக்காங்க. சூப்பர்மா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. டேய், என்னடா அதே சாப்பிடுற? சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடு. நீ உட்காருமா. இருக்கட்டும்டா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு இல்ல அம்மு? சூப்பர். என் வயிறு இப்பவே ஃபுல் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. சாதாரணமா சாப்பிட உட்காந்தா அரை மணி நேரம் சாப்பிடுவா. சும்மா இல்லப்பா, அவ இப்பவே 2 சாப்பிட்டுட்டா. அப்படியா? இன்னும் கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொடுக்கவா? ஆ, நீ இன்னுமா போல? இல்ல, நான் எங்கேயும் போறதா இல்ல. நான் திரும்ப வர்றதுக்குள்ள நீ போயிருப்பேன்னு நினைச்சேன். கிரேவி உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்காக நான் இதெல்லாத்தையும் ஸ்பெஷலா செஞ்சேன். போதும், எனக்கு வேண்டாம். எனக்கு பரிமாற சொல்லி யார் சொன்னா? நான் என்னோட புருஷனுக்கு தான் பரிமாறினேன். அதுக்கு யாரோட பெர்மிஷனும் எனக்கு தேவையில்லை. இவ்வளவு நாளா ஒன்றும் அப்படி இருந்தது இல்லையே. ஒரு சமயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சவளா நீ தான் இருந்த. இன்னைக்கு நான் ரொம்ப வெறுக்கிறதும் ஒன்னதான். எனக்கு போதுமா? பாலு, நான் இனிமே உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் விட்டுட்டு எங்கேயும் போறதா இல்ல. அப்பா ஏமா சாப்பிடாம போயிட்டாரு? நீங்க வந்தது அப்பாவுக்கு பிடிக்கலையா என்ன? நீங்க சாப்பிடுங்கப்பா. உமா, உமா, பாலுவோட குணம் உனக்கு தெரியும்ல. பரவாயில்ல அத்தை, இது எல்லாமே எனக்கு தேவைதான். எல்லாம் சரியாயிடுமா. நான் தினமும் உனக்காக வேண்டிக்கிறேன். பாலுவோட மனசுல எனக்கு ஒரு இடம் வேணும். இருந்த இடத்த நான் தான் தவற விட்டுட்டேன். அவ அனுபவிச்ச கஷ்டத்தை நினைச்சு பார்த்தாதான். இனிமே பாலு எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, நான் பாலுவை விட்டுட்டு இனிமே எங்கேயும் போறதா இல்ல. பாலுவையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். இத வந்துட்டேன். பாலு,
என்னை எந்த இடத்துலயுமே நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எதுக்கு? நான் எதையும் கேட்க விரும்பல. நெல்லு பாலு, உன்னோட இந்த கோவம் வெறுப்பு என்ன அவாய்ட் பண்றதெல்லாம் எனக்கு தேவைதான். இத பத்தி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம்ல. நெல்லு பாலு, 11 வருஷம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். அப்படி இருந்தும் நான் உன்னை புரிஞ்சுக்கல. அது பெரிய தப்புதான். இருந்தாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அப்ப நான் போறேன். குழந்தைங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போக போறியா? இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. ஒரே தலைவலியா போச்சு. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? பாலு, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ என்ன திட்டிக்க, கோவப்படு. ஆனா நம்மளோட சண்டைய குழந்தைங்க பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க மனசை ரொம்ப பாதிக்கும். குழந்தைங்களுக்கு முன்னாடியாவது நாம சண்டை போடக்கூடாது. அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கவாவது செய்யணும். இல்லைன்னா அவங்க வளரும்போது அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். பாலு, டின்னருக்கு சாப்பிட்ட கிரேவி எப்படி இருந்தது? அது உன்னோட ஃபேவரட் தானே? பிடிச்சிருந்ததா? நீ செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டுருக்கவே மாட்டேன். பாலு, நான் பார்த்தேன். நீ நல்லா ருசிச்சு சாப்பிட்டத பார்த்தேன். உன்னாலெல்லாம் என்ன அவ்வளோ சீக்கிரம் உன் மனசுல இருந்து தூக்கி எறிய முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். போதுமா? என் பேத்திக்கு சாம்பார் பிடிக்காதுமா. பெலாக்கொட்டையும் மாங்காவும் போட்டு ஒரு குழம்பு வச்சேன். இன்னைக்கு அவ கொஞ்சம் கூடவே சாப்பிட்டா. நீங்களும் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன். தேவி, உங்க வீட்ல பண்ற மாதிரி எங்க வீட்ல குழம்பு ருசியா இருக்காது. அந்த வீட்ல நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா சாப்பிட்டதே இல்லை. எப்ப பார்த்தாலும் தினேஷ் அண்ணா மூக்கு முட்டை குடிச்சிட்டு தான் வருவாரு. அப்புறம் கெட்ட வார்த்தையில திட்டி அடிப்பாரு. இப்ப மொத்தமா துரத்திட்டாரு. உனக்கு சொந்தமான வீடு தானே அது? ஆமா, ஆனா அவங்களோட சண்டை போட்டு என்னால அந்த வீட்ல தங்க முடியாது. நீ அதை பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காதம்மா. நம்ம இருக்கிறத வச்சு நாம சந்தோஷமா வாழலாமா. யாரா இருக்கும்? நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அடியே ஹேமா, ஆஹா சூப்பரு. நீ இங்க வந்து ஜாலியா இருக்கியா? ஏண்டி, என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவள நீ இந்த வீட்டுல சேர்த்து வச்சு சோறு போடுற? திமிராடி. நீங்க பாருங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஐயோ, என்ன ஒரு அன்புடாப்பா. அப்படியே புருஷனுக்கு ஊட்டி விட வந்துட்டா. தெருநாய் தின்னு மாதிரி உன் சாப்பாட்ட. டேய், உனக்கு வேணானா விடு, அவங்க 2 பேரும் சாப்பிடட்டும். ஆஹா, ஏய் கிளவே, நீயும் இவள வீட்டுல வச்சுக்கிட்டு சோறு போறீங்கன்னா என்ன அவமானப்படுத்துறீங்க? யாரையும் அவமானப்படுத்தல. அவளும் ஒரு பொண்ணு தானே. அவ தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்ல, அதான் இங்க இருக்கா. அப்பாடி, நீ பெரிய தர்ம பிரபு. ஏண்டே, ஏ தேவிகா, இது என் பொண்டாட்டி வீடு. இங்க எதுக்கிட்டு தின்ற? வலிச்சு நக்கிக்கிட்டு இருக்கா. ஓடி வீட்டை விட்டு. தினேஷ், டேய், நீ இப்ப தூக்கி போட்டது நாங்க உழைச்சி சம்பாரிச்சது, நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது. நீ நாசமா போயிடுவ. எனக்கே சாபம் விடுறியா? ஏய், மரியாதையா இவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பு. அதான் உங்களுக்கு நல்லது. புரியுதா கிளவே? தேவிகா இங்க தான் தங்குவா. அவளை எங்கேயும் அனுப்ப முடியாது. அடியே, நான் இந்த வீட்ல இருந்து வரணும்னா அந்த வீட்ல தான் வந்து தங்குவேன். அந்த வீட்ல எனக்கு உரிமை இருக்கு. நீங்க தனியா அதை அனுபவிக்க வேண்டாம். அது எங்க அப்பாவோட சொத்து. இந்த உரிமை கிருமன்னு சொல்லிக்கிட்டு அங்க வந்து குத்தி கூறு போட்டுருவேன். எங்க வேணாலும் போய் தொலை, ஆனா இந்த வீட்ல இருக்காத. அத சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஹேமாக்காவோட அம்மா சொல்லட்டும், இல்ல ஹேமாக்கா சொல்லட்டும்?
ஓஹோ, அப்ப இங்க எனக்கு உரிமை கிடையாது. அடியே சொல்றே, அவளை வெளியே போ சொல்ல. தேவிகா இனிமே இங்கதான் தங்குவா. என் வார்த்தைக்கு மதிப்பு தரல. அவளை விடுறா. இது என்னோட வீடு. இது என் புருஷன் எனக்கு தந்தது. முதல்ல மரியாதை வெளியே போடா, வெளியே போடா. ஓஹோ, என்ன அவமானப்படுத்திட்டதா நீங்க ஒண்ணு நினைக்க வேணாம். உங்க எல்லாத்து முறையும் நான் அடக்கி காட்டுறேன். ஏண்டி தேவிகா, இந்த தினேச பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கே எழுதி வச்சுக்கடி. நான் யாரும் போய் கிளவி தள்ளு. இங்க பாருமா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அவன் என்னதான் பண்றான்னு நாமளும் பார்க்கலாம். என்ன வந்தாலும் நாங்க உன் கூட இருப்போமா. அப்பா, உங்களுக்கு நல்ல ஆர்ம்ஸ் இருக்கே. என்னோட ஆர்ம்ஸ் பாத்தியா? நானும் டெய்லி ஜிம்முக்கு போனா அப்பாவை விட ஸ்ட்ராங் ஆயிடுவேன். சும்மா கதை விடாம போனா. வாங்கம்மா, இங்க வந்து உட்காருங்க. அப்பா, இந்த பீமருக்கு எப்படிப்பா இவ்ளோ சக்தி வந்துச்சு? அது பீமசேனன் வாயுபுத்திரனோட மகன். பிறக்கும் போதே சக்தியோட பிறந்தாரு. அப்புறம் பால் எடுத்து வச்சிருக்கேன். 2 பேரும் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துருங்க. அம்மா பூஸ்ட் போட்டீங்களா? வா முகுட்டி. இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ கிளம்பலனா உன் ரூமுக்கு போ. நான் இப்ப எந்த ரூம்ல போய் தூங்கணும்? முன்னாடி இங்க வந்தப்போ எங்க இருந்தியோ அங்கதான். அப்படின்னா நான் இங்க தரையில படுத்துக்கிறேன். மங்களம் வீட்டு மகேஸ்வரி அம்மாவுக்கு அதெல்லாம் முடியுமா? பாலு, குழந்தைங்க இப்ப வருவாங்க. அவங்க மனசுல நாம 2 பேரும் தனித்தனியா தூங்குறோம்னு தோணக்கூடாது. இப்ப அவங்க குழந்தைங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். என்ன புரிஞ்சிரும்? நீ இப்படி ஏதாவது நியாயம் சொல்லிட்டு இந்த ரூமுக்கு வரலாம்னு நினைக்காத. ஏய் நில்லம்மு. நான் ஃபர்ஸ்ட். நீ முதலே ஓடி வந்துட்ட. அப்பா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க தான் படுக்க போறோமா? அம்மாவும் நம்ம கூடயே படுக்கட்டும்பா. சொல்லுப்பா, அவங்களும் இங்க படுக்கலாம்ல. ம். நல்ல அப்பா. தேங்க்யூ அப்பா. அம்மா இங்க வந்து உட்காருங்க. வேணா அப்போ, நான் இங்க கீழே படுத்துக்கிறேன். ஐயோ, அப்புறம் நீங்க தனியா படுத்த மாதிரி ஆயிரும்ல. அப்படின்னா நான் அம்மா கூட படுத்துக்கிறேன். சூப்பர் ஐடியா. நான் அப்பா கூட படுத்துக்கிறேன். அம்மா, பீமனோட மீதி கதையை சொல்றீங்களா? சூப்பர்மேனா இல்ல பீமனா? யாருக்கு அதிக சக்தி? அது பீமனே தான். வாயுபுத்திரன்ல பீமனுக்கு தானம்மா சக்தி அதிகம். சொல்லுமா. சக்தியை விட கோவம் தான் அதிகமா இருந்தது. பழி வாங்குறவங்களுக்கும் துரோகம் பண்றவங்களுக்கும் உள்ள கோவம். அப்பா, என்னம்மா அப்பா போயிட்டாரு? அப்பாவுக்கு அந்த கடை பிடிக்கலையாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்க தூங்குங்க, அப்பா அப்புறமா வருவாரு. அவங்க மறுபடியும் சண்டை போடுவாங்களா போனா? ஏய், இன்னைக்கு ஒன்னா தூங்கலான்னு ஒத்துக்கிட்டாங்களே.
டேய், என்னதாண்டா விஷயம்? மனசுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லடா. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் உனக்கு என்னடா நிம்மதி இல்லைன்னு சொல்ற? இப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. எதுக்குடா? போன உமா திரும்ப வந்துட்டா, குழந்தைங்களும் உங்க கூட தான் இருக்கு. லேட் ஆனாலும் எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க. இன்னமும் உனக்கு என்னடா டென்ஷன்? உமா இனிமேல் திரும்ப வந்திருக்கவே கூடாது. அவளை நான் என் மனசுல இருந்து சுத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன். டேய், உன்னால உமாவை நிரந்தரமாலாம் தூக்கி எறியவே முடியாது. அதுக்கு காரணம் உன் குழந்தைங்களோட அம்மாடா. அதை நீ மறந்துடாத. மத்த யாருக்கும் அது புரியாதுடா. எல்லாருமே தப்பானவங்கன்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு ஒரே நிமிஷத்துல டாக்டர் பாலகோபாலன் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். உண்மைதான்டா. உன்னோட அந்தஸ்து, அபிமானம் எல்லாமே போச்சு. நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பிரச்சனை தான் முடிவுக்கு வந்துருச்சுல. இல்லடா, அது இன்னும் புகஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த நேரத்துல அவ தான் என் கூட இருந்திருக்கணும். அதான் உண்மையான பொண்டாட்டியோட அன்பு. ஆனா அவ அதுக்கு பதில் என்ன செஞ்சா? டே பாலு, நீ உன்னோட சைட்ல இருந்து மட்டும் தான் யோசிக்கிற. நீ உமாவோட சைட்ல இருந்து ஒரு வாட்டி யோசி. யோசிச்சண்டா. உமா மகேஸ்வரி ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. ச்சே, மங்களம் வீட்டோட அளவில்லாத சொத்தோட ஒரே ஒரு வாரிசு. ஒரு சாதாரண டாக்டர் கூட அவ வாழவே கூடாது. மங்களம் வீட்டு மகேஸ்வரி அம்மாவோட ஆசைப்படிதான் அவ வாழணும். அதுக்கு நான் விலைக்கு போறது தான் நல்லது. டேய், நீ விஷயம் தெரியாம பேசுற. உன் மேல இந்த அளவுக்கு உமா வச்சிருக்கிற அன்பை வேற யாருமே இந்த உலகத்துல வச்சிருக்க மாட்டாங்க. சிரிக்காதடா நீ. டே, அவ உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறாடா. அந்த அளவில்லாத அன்பு தான் சந்தேகமா மாறிடுச்சு. அவ உன்னை தனக்கு மட்டும் சொந்தமானதுன்னு நினைச்சிட்டு இருக்காடா. அப்புறம் இன்னொரு பொண்ணோட உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா அவ அதோட சுக்குநூறா உடஞ்சிட்டாடா. உனக்கு அவளை பத்தி சரியா தெரியாது. அவ உண்மையா என்ன காதலிக்கவே இல்லை, நம்பவும் இல்லை. அப்படி திடமான நம்பிக்கை இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது. நான் அதை உறுதியா சொல்லுவேன். டேய், இதே இடத்துல உமாக்கு அப்படி நடந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. உமாவை இன்னொரு புருஷனோட போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா? டேய், உமா ஒரு டாக்டர். அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஏதாவது ஒரு நண்பனோட வீட்லயோ நைட் டியூட்டில கேஷுவாலிட்டிக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆம்பளை கூட உமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா அப்ப நீ என்னடா பண்ணிருப்ப? டே பாலு, செஞ்ச எல்லா தப்பும் புரிஞ்சுக்கிட்டு உமா திரும்பி வந்துட்டா. இனிமே அவளை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். என்னடா திடீர்னு கிளம்பி வெளியே போயிட்ட? அப்படி என்ன விஷயம்? ஆஹா, காலங்காத்தாலே துணியெல்லாம் துவைச்சிட்டியா? ஒரு வகையில் அது நல்லதுதான். மத்தியானத்துக்குள்ள துணியெல்லாம் நல்லா காஞ்சிரும். அம்மா, நீங்க காலையில எங்க போனீங்க? ஆப்பமும் கடலை குழம்பும் பண்ணி வச்சிருந்தேன். உங்களை ஆளை காணோம். நான் என்னத்த சொல்றதுமா, நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கல, அதான் மீன் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். காலங்காத்தால போலன்னா நல்லதா கிடைக்காதுமா. வந்து பார்த்தா அடுப்படியில விறகே இல்லம்மா. இந்த மாதிரி காஞ்ச விறக 2 வச்சுட்டா அடுப்பு அதுவா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆமா, நீ சாப்பிட்டியாமா? இல்ல. சரி, நீ போய் துணியை காய போட்டுட்டு வா, நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நான் காலையிலே ஒரு டீ சாப்பிட்டுட்டேன். காலையில எதுவும் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, ஒரு டீயாவது குடிக்கலனா ஒரு மாதிரியா இருக்கும். அம்மா,
இன்னுமா முடியல? ரொம்ப நேரம் பண்ற. இந்த கத்தி ஷார்ப்பாவே இல்லடி, வெட்டவே மாட்டேங்குது. பாப்பாவுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டல. இன்னைக்கு கொஞ்சம் அவளுக்கு பரவாயில்லம்மா. அப்புறம் கொஞ்சம் நெத்திலி மீன் தான் கிடைச்சது. மீனோட வாசனை வந்தா போதும், அந்த திருட்டு பொண்ணு சுத்தி சுத்தி வரும். நீ அடுப்படி கதவை மூடுனியா? ஆமா. அடக்கடவுளே, இந்த பொண்ணு எதுக்கு இங்க திடீர்னு வந்து நிக்குது? இப்ப என்ன பண்றது? இவ எதுக்கு வரான்னு தெரியலையே. என்னம்மா திடீர்னு இந்த பக்கம்? உள்ள வாமா. வா. ஹேமா, பாப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. 2 நாளாவே உன்னை நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சது. நீ தேவிகா தானே? ஆமா. பாலுவோட அம்மா சொல்லியிருக்காங்க. நான் இப்ப இங்கதான் தங்கியிருக்கேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தம் தினேஷ் அண்ணா தான். ஆனா ராத்திரி ஆனா மூக்கு முட்டை குடிச்சிட்டு தான் வருவாரு. போதையில அவர் என்ன அடிப்பாரா கொல்லுவாரான்னு கூட தெரியாது. ஆனா இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கலாம். இந்த பொண்ணு இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. தேவிகாவும் என் பொண்ணு மாதிரி தான்மா. நீங்க 2 பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருங்க, நாங்க டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறோம். வாமா. ம். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. ஹேமா, அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த உண்மை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னை மன்னிச்சிடு ஹேமா. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்ல. உமா, ஆனா இப்பதான் நான் பாலு விஷயத்துல பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. என்னால உனக்கும் பாலுக்கும் எவ்வளோ கஷ்டம். இப்போ உமாக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுல்ல, அது போதும். இருந்தாலும் நான் இப்படியெல்லாம் மோசமா நடந்திருக்க கூடாது. பல தடவை நடந்த விஷயத்தை பத்தி பாலு சொல்ல வந்தப்ப நான் அதை கேட்காம விட்டுட்டேன். இப்ப அதெல்லாம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் பாலு ரொம்ப தூரம் போயிட்டாரு. பாலுவோட மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்கம்மா. அதான் அவரால் தாங்கிக்கவே முடியல. எல்லாம் சரியாயிடும். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். பேருக்கு சொந்தம்னு சொல்லாம மனசார ஒரு உறவை ஏத்துக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஹேமா, நீ பாலுவோட சொந்த சகோதரி தான். உங்க 2 பேர் உறவை புரிஞ்சுக்க முடியாம நான் தான் தடுமாறிட்டேன். என்ன மன்னிச்சிரு. தெரிஞ்சோ தெரியாமலையோ நானும் கற்பனை பண்ணி சந்தேகப்பட்டுட்டேன். உமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிப்பல்ல ஹேமா. நான் என்னைக்குமே உன்னை தப்பா நினைச்சதே இல்ல. எல்லா பொண்டாட்டியும் எப்படி ரியாக்ட் பண்ணுங்களோ அப்படிதான் நீயும் பண்ணிருக்க. பாப்பா முடிச்சிருக்காள, தூங்குறாளா? ஆமா, காலையில மருந்து சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கா. வாங்க உள்ள போய் பேசலாம். மறுபடியும் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? அடுத்த வாரம்.
பாப்பா பாத்து பாத்து. ஆன்ட்டி நீங்க எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. ரொம்ப செமத்தான பொண்ணு ஆயிட்டியே. இருந்தாலும் என்னால சுத்தமா முடியல ஆன்ட்டி. ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ ஜாலியா விளையாடலாம். கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதானே. கொஞ்ச நாள்ல அதுவும் சரியாயிடும். கவலைப்படக்கூடாது, சரியா? ஆன்ட்டி அப்போ அண்ணனும் அம்மாவும் வந்திருக்காங்களா? அது அடுத்த வாட்டி வரும்போது அவங்களே கூட்டிட்டு வரேன், சரியா? நான் அவங்க கிட்ட நிறைய பேசணும். நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்டா. இது வாங்கிக்க. இல்ல வேண்டாம், எனக்கு இப்ப எந்த தேவையுமே இல்ல. இதெல்லாம் பரவாயில்ல, இதை நீ வச்சுக்க. வேண்டாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாதீங்கம்மா, நான் தானே தரேன். எல்லாம் சரியாயிடும், தைரியமா இரு. ஸ்ரீ குட்டிக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீ அவளையும் கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வா. ஆன்ட்டி இனிமே நீங்க வரும்போது அப்போ அண்ணனையும் அம்மாவையும் கூட்டிட்டு வர மறந்துடாதீங்க. இல்லடா செல்லம், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அக்கா டீ போட்டு வச்சிருக்கேன், இது வரேன். நீங்க வாடா, நாம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம் ஆன்ட்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா, எனக்கு ஒரு துணை வேணும்ல. வா வாங்கக்கா. கவலைப்படாதீங்க, நான் இதுல மருந்து எழுதியிருக்கேன். இதை ஃபார்மசில வாங்கிக்கோங்க. மருந்தை மறக்காம சாப்பிட்டுருங்க. 2 வாரம் மருந்து எடுத்துட்டு வந்து பாருங்க. என்ன பாலு, திடீர்னு வந்திருக்க? சர்ப்ரைஸா இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து வாங்க வந்திருக்கேன்னு நினைச்சியா? என்னாச்சு பாலு? ஹேமா வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமா. எதுக்கு? நீ எதுக்காக அங்க போன? ஹேமாவை பார்க்கணும்னு தோணுச்சு, போய் பார்த்தேன், வந்துட்டேன். அங்க பாலுவோட கள்ள தொடர்புக்கான காரணத்தை தேடி நீ அங்க போலியா? பாலு நீ என்ன சொல்ற? எனக்கு என்ன பைத்தியமா? அதாண்டி எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. பாலு ப்ளீஸ், இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் மெதுவா பேசு. நீ ஹேமாக்கு பணம் கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன். எதுக்கு? என்ன வார்த்தை வரலையா? பாலு ப்ளீஸ், என் பேஷண்ட்ஸ் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கான பதில் அது இல்ல. எதுக்காக நீ ஹேமாவுக்கு பணம் கொடுத்த? கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த வீட்டுக்கு போனப்ப ஹேமாவோட கஷ்டத்தை பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அடேங்கப்பா, பணக்காரங்களுக்கு ஏழைங்க மேல தோன்ற பரிதாபம், பெரிய மனசு, இரக்கம், கருணை, அதெல்லாம் நீ ஹேமா கிட்ட காட்ட வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றும் தேவையும் இல்லை. பாலு, ஹேமா உன்னோட சொந்த சகோதரி மாதிரி தான்னு இப்ப எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு நான் உதவி செய்யாம வேற யார் செய்வா? சகோதரியா? இவ்வளவு நாளா நீ ஒன்னும் அப்படி சொல்லலையே. எனக்கும் ஹேமாவுக்கான உறவு தப்பான உறவு. எங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல இருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க தானே சொன்ன. பாலு ஸ்டாப் திஸ். என் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இத பத்தி வீட்ல பேசிக்கலாம். வெளியே போடான்னு சொல்ற, அப்படிதானே? போறாண்டி. இந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு தெரியாது பாரு. ஒரு சின்ன விஷயம், நீ ஹேமாவுக்கு கொடுத்த பிச்சை காசு. உன்னோட சுயமரியாதைக்கு இந்த பேப்பரை விட பெரிய வேல்யூ இருக்கு. அவனெல்லாம் அப்படி நம்ப முடியாது ஆண்டி. பார்க்கலாம். இருக்கிறதுலயே சரியான வழி இது ஒண்ணுதான். அவன்தான் தினேஷ். அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை தலையிட அவசியம் இருக்காது. கடிவாளத்தை மட்டும் கையில பிடிச்சிட்டா போதும். அவன் வரேன்னு சொன்ன டைம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. வருவான்.
தினேஷ், ஆண்டி நானும் இங்க வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் தானே ஆச்சு, மன்னிச்சிடுங்கண்ணா. சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உனக்காக இப்போ வெயிட் பண்ண யார் இருக்காங்க? உன்னோட பொண்டாட்டி கூட இல்லை. யார் சொன்னா அவன் பொண்டாட்டி காத்து நிக்க மாட்டான்னு? நெத்தியில குங்குமத்தை அழகா வச்சுக்கிட்டு தலையில மல்லிப்பூவை வச்சுக்கிட்டு அவ காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அது இவனுக்காக இல்ல. ஆமா, அவனுக்காக தான், அந்த பாலுவுக்காக. அவனுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பா. தினேஷ் அவ பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பார்த்து வளர்ந்தவதானே இந்த ஹேமா. சின்ன வயசுல இருந்தே ஒரே தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவங்க, பாலிய ஃப்ரெண்ட்ஸ். அவ மனசுல நினைக்கிறது கூட அவனுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். போதும், நிறுத்துங்க. இதை சொல்லதான் நீங்க 2 பேரும் என்ன கூப்பிட்டீங்களா? வேற என்ன சொல்ற? உன் பொண்டாட்டி ஹேமாவும் அந்த டாக்டர் பாலுவும் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லைன்னு சொல்றியா? அப்படி இல்ல, நீங்க சொல்றதை கேட்டு அவங்க 2 பேரும் வீட்டுல வச்சு பூட்டினேன். அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி போலீஸ்லயும் பிடிச்சு கொடுத்தேன். இருந்தாலும் எனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. தினேஷ், நீ ஒரு அப்பாவிடா, விவரம் தெரியாதவன். சுயமா உன் கண்ணாலே பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீ எதையும் நம்பல. சில விஷயம்லாம் அப்படிதான், பார்த்தா தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அடிபட்டாதான் புரியும். ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீகுட்டிக்கு துணையா இருந்திருக்கா ஹேமா. பாலுவும் தினமும் அங்க போயிருக்கான். ஸ்ரீகுட்டியோட பேரை சொல்லிக்கிட்டு அவன் தினமும் அங்க போவான். ஹேமாவை பார்க்காம பாலுவுக்கு தூக்கம் வராது. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. உன் நிலைமையை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு தினேஷ். அது மாதிரிதான் என் பொண்ணு விஷயத்திலையும். ஹேமா உன்னை ஏமாத்துற மாதிரி பாலு என் பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹேமாவை அவ்வளவு பிடிக்கும்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு தினேஷ் தலையில கட்டி வச்சாங்க? ஹேமாக்கு தான் பண வசதி எதுவுமே இல்லையே. அவ கூட எல்லாம் டாக்டர் பாலகோபாலனால வாழ முடியுமா? ஒண்ணுமே இல்லாதவன் உமா கூட பார்ட்னர் ஆனதும் கோடீஸ்வரன் ஆயிட்டான். கார் என்ன, பங்களா என்ன, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல. தினேஷ், நீ ஒரு தைரியமான வீரமான ஆம்பளை நிரூபிக்கணும்டா. அது எங்களோட தேவை இல்ல, உன்னோட தேவைதான். இல்லனா ஒவ்வொருத்தரும் உன்னை ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. 2ம் கெட்டான்னு சொல்லுவாங்க. போதும், நிறுத்துங்க. உன்னோட கோபத்தையும் வீரத்தையும் இங்க காட்டாத, அவன்கிட்ட காட்டு, பாலகோபாலன் கிட்ட. உன் பொண்டாட்டிய இப்பவும் அவன் தானடா மெயின்டைன் பண்றான். இந்த தினேஷ் யாருன்னு அந்த பாலுக்கு தெரியல. இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன். மற்ற விஷயத்தெல்லாம் அவனே பார்த்துக்குவான். கரெக்ட் தானே ஆண்டி? வீரமான ஆம்பளை தான் ஹேமாவோட புருஷங்கிறத பாலு இன்னைக்கு புரிஞ்சுக்குவான். நீ எதுக்காக உமா கொடுத்த பணத்தை வாங்கின? உனக்கு ஏதாவது தேவை இருந்தா நீ என்ன கேட்கலாம்ல? உமா ரொம்ப வற்புறுத்தி தரும்போது வாங்காம இருக்க முடியல. நான் வேண்டான்னு பல தடவை சொல்லிட்டேன். அந்த பிச்சை காசெல்லாம் உனக்கு தேவையில்ல, நான் அதை அவகிட்டயே கொடுத்துட்டேன். அப்படிலாம் செய்யணுன்ற அவசியமே இல்ல. உமா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அவ எதுக்கு வருத்தப்படணும்? நீ வாங்கின, நான் திருப்பி கொடுத்துட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க செஞ்சது என்னமோ எனக்கு தப்புன்னு தோணுது. நான் அதை வாங்கும்போது உமாவோட கண்களை பார்த்தேன். நிறைஞ்ச மனசோட ரொம்ப அன்போட அந்த பணத்தை தந்தா. அதை திரும்ப கொடுக்கும்போது அவங்க மனசு ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. பெரிய வலி. இதே மனசு தானே உன்னையும் என்னையும் காயப்படுத்திச்சு. நீ ஏன் அதெல்லாம் மறந்துட்ட? நீங்க அவளோட இடத்துல இருந்து யோசிக்கல. எல்லா பொண்ணுங்களும் யோசிக்கிற மாதிரி தான் அவளும் யோசிச்சிருக்கா. பல தடவை எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி குற்றம் சுமத்துறா, பகைய காட்டுறா. அன்பு இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டா. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவளே திரும்பி வந்துட்டால. அதையும் மீறி நீ அவளை காயப்படுத்துறது நியாயமே இல்ல. அந்த பணத்தை போய் திருப்பி கொடுக்கறதெல்லாம் சரின்னு என்னால சொல்ல முடியல.
அடியே டீயே யாருக்குடி? இவனுக்கா? டீ போட்டுக்கொண்டு டேய் என்ன கூப்பிட்டு வச்சு விருந்து போடுறியா? ஏய் தினேஷ், வாய திறக்காதானே, வாய கிழிச்சிடுவேன். இவங்களுக்கு ஆக்கி போடதான் நீங்க வந்தீங்க. தினேஷ் வேண்டாம். உனக்கு இங்க என்ன வேலை? உன்கிட்ட நான் சொன்னலடா இங்க காலை வைக்காதானே. தினேஷ், மரியாதையா பேசு. உன் காலை வெட்டிடு வேண்டாம். உனக்கு மரியாதை வேறையா? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளிய போ. அவர் இங்க இருந்து துரத்துற உரிமை எல்லாம் உனக்கு கிடையாது. இது ஏமா அக்காவோட வீடு. அடிக்கழுத. தினேஷ், நான் இங்க இருக்கிறதா உனக்கு பிரச்சனைனா நான் இங்க இருந்து போயிட்டேன். டேய் போதும் நிறுத்துடா. அதான் உன் பொண்டாட்டி வந்துட்டால, அதுவும் உனக்கு பத்தலல. இங்க பாருங்க, பாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டே இருக்காதீங்க. வந்துட்டா தாருமா பத்தினி. அடியே புருஷன் இல்லாத நேரம் பார்த்து காதல என்ன வீட்டுக்கு வர வச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீலாம் பேசவே கூடாது. தினேஷ் நிறுத்து. ஏய் பட, நீ இதுல தலையிட ஒரு அதிகாரமும் இல்ல. போடவில்லை. பாலு அண்ணா நீங்க போங்க, இவரை பத்தி தான் தெரியும்ல. என்னன்னு கூப்பிட்ட? பாலு நொன்ன. என்ன அவன் வலையில நீ விழுந்துட்டியா? அந்த மனுஷன் அவமானப்படுத்தி அனுப்பியாச்சுல, இப்ப சந்தோஷமா? ஓ, நான் வந்தது உனக்கு இடைஞ்சல். நீ எல்லாம் இந்த பூமிக்கே பாரோண்டி நாடகக்காரி. ஒன்ன நான் கொல்லாம விட மாட்டேன். இன்னையோட அவனோட பழக்கத்தை நிறுத்திக்க. இன்னொரு முறை அவனை இங்க பார்த்த உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வெட்டி போட்டுருவேன். புரியுதா? ஹலோ, வராரு. அடியே, நான் இந்த சுத்து வட்டாரத்துல இருப்பேன். இன்னொரு முறை அழாதீங்கக்கா, நீங்க அழாதீங்க. எஸ், டாக்டர் உமா மகேஸ்வரி. ஹலோ, யாரு? வணக்கம் டாக்டர், நான் தான் தினேஷ். உங்க புருஷன் ஒருத்தைய சேர்த்து வச்சிருக்கான்ல, அந்த ஹேமா, அவளை கட்டி ஏமாந்து போன தினேஷ். உனக்கு இப்ப என்ன வேணும் தினேஷ்? பாருடா, எனக்கு தர அளவுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட கிடையாது. எதுக்கு கால் பண்ணன்னு சீக்கிரம் சொல்லிட்டு போனை கொஞ்சம் வைக்கிறியா? ஐயோயோ, வச்சிடுறேங்க. உங்க புருஷன் இருக்காரு டாக்டர் பாலு, அவனை மரியாதையா இருக்க சொல்லுங்க. புரியுதா? நான் என் வீட்டுக்கு போகும்போது உன்னோட புருஷனும் அந்த ஹேமாவும் என்னமா குழஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டியும் அம்மாவையும் மதிக்க தெரியாத உனக்கெல்லாம் இதுவும் தோணும், இதுக்கு மேலையும் தோணும். பாலு இனிமேலும் அங்க வருவார், ஹேமாவை பார்த்து பேசுவாரு. அப்படின்னா அவன் கைய கால வெட்டுவேன். மிரட்டுறன்னு நினைக்க வேணாம். இங்க பாரு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ இப்ப போன்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே பாலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இத எவிடன்ஸை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவேன். அதோட நீ உள்ள போயிடுவ, வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. ஐயோ, அப்போ என் போனை கொஞ்சம் கொடு. ரெண்டு பேரும் இதை வச்சு விளையாடக்கூடாது. நான் இல்ல, இந்த அப்போ நான் தான் விளையாடினாங்க.
என்ன 3 பேர் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்போ நான் அப்பாவோட போனை வச்சு விளையாடிட்டு இருந்தான். இல்லம்மா, அதுக்குள்ள அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. பாலு, இந்தா உனக்காக இந்த ஜிப்பாவை வாங்கினேன். இதை கொஞ்சம் போட்டு பாரு. வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்ல, அதான் வாங்கிட்டு வந்தியா? அதனால என்ன இருக்கு? புருஷனுக்கு ஷர்ட் வாங்கி தர உரிமை எல்லா பொண்டாட்டிக்கும் இருக்கு. பொண்டாட்டியா? எனக்கு ஜிப்பாலாம் தேவையில்ல, எல்லாம் என்கிட்டயே இருக்கு. பாலு, என்ன இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இதை வாங்கிக்க. வேண்டாம். பாலு, இந்த ஜிப்பாவை நான் ரொம்ப சேஃபா என் பீரோல வைப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வந்து எடுப்பேன்னு நம்புறேன். எங்க அது காமிங்க. ஹாய், சூப்பர். நல்ல வாசனையா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அம்மா, நீங்க அப்பாக்கு மட்டும்தான் வாங்குனீங்களா? எங்களுக்கு எதுவும் வாங்கலையா? இல்லப்பா. அம்மா, நீங்க எங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கலாம்ல. இது எவ்வளோமா ஆச்சு? இது பிராண்டட்ல காஸ்ட்லியா தான் இருக்கும். எங்களுக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட்லியானதுலாம் வாங்கி தரல? அப்புக்கு பர்த்டே இப்ப வரும்ல, அப்ப நம்ம வாங்கலாம். நாங்க வேணாம்லாம் சொல்லவே மாட்டோம். இது அப்பாவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பா இது என் பர்த்டேக்கு போடுவாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.